هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. தமிழ் மொழியிலே அதிசய மனிதன் தஜ்ஜால் எனும் தலைப்பில் எழுதப்பட்ட ஒரு பதிவிலே தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்து நீங்க பிரார்த்தனை புரிதல் என தலைப்பிடப்பட்டு நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதனை முன்வைத்து இங்கே அடுத்த கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. இவர்கள் ஹதீஸை எவ்வாறு எழுதியிருக்கின்றார் என்றால், உங்களில் ஒருவர் தமது தொழுகையில் இரண்டாவது அமர்வை முடிக்கும் போது நரக வேதனை, கபர் வேதனை, வாழ்வு, மரணம் ஆகியவற்றின் சோதனை, மசீஹ் தஜ்ஜாலுடைய தீங்கு ஆகிய நான்கிலிருந்து அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடிக்கொள்ளட்டும் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல்கள் முஸ்லிம், அபூ தாவூத், நசாயி, இப்னு மாஜா என்று இங்கே பதியப்பட்டிருக்கின்றது. கேள்வி என்ன கேட்கப்படுகின்றது என்றால், இரண்டாவது அமர்வை முடிக்கும் போது இவ்வாறு தஜ்ஜாலிடமிருந்து உட்பட 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவது இரண்டாம் ரக்அத்திலே தஷஹுதில் மட்டும்தானா இதனை ஓத வேண்டும்? மக்ரிப் தொழுகை எனும் போது 3வது ரக்அத்திலே அத்தஹியாத்திலே இதனை ஓதுவதில்லையா? 4 ரக்காத்துக்கள் கொண்ட இஷா தொழுகையிலே அந்த 4வது ரக்காத்திலே இதனை ஓதுவதில்லையா என கேட்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு மக்ரிபுடைய 3வது ரக்காத்தை 3வது அமர்வாக புரிந்து கொண்டது தவறான புரிதலாகும். 4வது ரக்அத்தை 4வது அமர்வாக புரிந்து கொண்டது தவறானதாகும். இந்த தவறுக்கு முன்பதாக நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய ஹதீஸ் மொழிபெயர்க்கப்பட்டதிலும் ஒரு தவறு காணப்படுகின்றது. பெரும்பாலும் இதன் கருத்து சரியானதாக இருந்தாலும் ஹதீஸில் வந்த வார்த்தைப்படி இது மொழிபெயர்க்கப்படவில்லை. கருத்து ரீதியிலும் ஒரு சிறு தவறு இவர்கள் மாற்றி மொழிபெயர்த்த அந்த வார்த்தை மூலம் ஏற்படுகின்றது. உண்மையில் சஹீஹ் முஸ்லிம் உட்பட பல்வேறு நூல்களை இந்த ஹதீஸுக்கு ஆதாரம் என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் என எழுதப்பட்டிருக்கின்றது. சஹீஹ் முஸ்லிமிலே அரபு மூல நூலிலே 588வது இலக்கத்தில் இந்த ஹதீஸை பார்க்கலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற அந்த அறிவிப்பு. இங்கே 2வது அமர்வை முடிக்கும் போது என்று எழுதப்பட்டிருக்கின்றது. 2வது என்ற அந்த வார்த்தை தவறானதாகும். சரியான வார்த்தை என்னவென்றால், இதா ஃபரக அஹதுக்கும் மினத் தஷஹுதில் ஆஹிர், இறுதி அத்தஹியாத். அத்தஹியாத் என்றும் சொல்லப்படும், அத்தஷஹுத் என்றும் சொல்லப்படும். அத்தஹியாத் என்றால் அத்தஹியாத்து என்று நாங்கள் தொடங்கி இருப்பிலே ஓதுகின்றோமே அதனை குறிக்கக்கூடியது. தஷஹுத் என்று சொல்வது அதன் இறுதியிலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லுகின்ற அந்த சாட்சியம் பகர்தல். இந்த இரண்டையும் தொழுகையிலே நாம் அமர்ந்து இவற்றை ஓதுகின்ற அந்த இருப்பிற்கு சொல்லப்படும். அத்தஹியாத் இருப்பு என்றும் சொல்லப்படும், தஷஹுத் என்ற இருப்பு என்றும் சொல்லப்படும்.
இங்கே நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், தஷஹுதிற்கான இறுதி இரண்டாவது கிடையாது, இறுதி அமர்விலே நீங்கள் அமர்ந்தால் இவ்வாறு 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுங்கள் என்பதுதான் அந்த நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறிய ஹதீஸ். அதன் சரியான மொழிபெயர்ப்பு இதுதான். இரண்டாவது தடவை அமர்வை முடிக்கும் போது என்று இங்கே முன்வைக்கப்பட்ட பதிவிலே எழுதப்பட்டிருக்கின்றது. இது ஹதீஸில் உள்ள வார்த்தை கிடையாது. வித்ர் ஒரு ரக்அத் தொழுவதும் நபியுடைய சுன்னாவினின்றும் உள்ளதாகும். இங்கே அமர்வு என்று குறிப்பிடப்படுவது நாம் ஹதீஸிலிருந்து எடுத்து காட்டியது போன்று அத்தஹியாத் ஓதுவதற்காக, தஷஹுத் சொல்லுவதற்காக தொழுகையிலே அமர்கின்ற அமர்வை பற்றி பேசப்படுகின்றது. எனவே இது 4 ரக்காத் கொண்ட அல்லது 3 ரக்காத் கொண்ட தொழுகைகளிலே இரண்டாவது அமர்வு என்று இங்கே எழுதப்பட்டிருப்பது பெரும்பாலும் சரியானது என்று நாம் சொன்னோம். மகரிப் தொழுகையிலே இரண்டாவது அமர்வு 3வது ரக்காத்தில் தான் இடம்பெறும். அமர்வு என்றால் அத்தஹியாத்திற்காக அமர்வதை குறிக்கக்கூடியதாகும். இங்கே அதன் அடிப்படையிலே முதலாவது அமர்வு 2ஆம் ரக்காத்திலே, மகரிபுடைய 2ஆம் ரக்காத்தில் முதல் அமர்வு காணப்படும். அதாவது தஷஹுத் அத்தஹியாத்திற்காக அமர்வது என்பது 3 ரக்காத்துக்கள் கொண்ட தொழுகையிலே 2வது ரக்காத்தில் முதலாவது அமர்வு இடம்பெறும். 3வது ரக்காத்திலே 2வது ரக்காத் இடம்பெறும். அதே போன்று இஷாவிலே முதல் அமர்வு 2ஆம் ரக்காத்தில் இடம்பெறும். 2வது அமர்வு 4வது ரக்காத்திலே இடம்பெறும். இவ்வாறு மிக பெரும்பாலும் இந்த வார்த்தையிலே 2வது அமர்வு என்று எழுதியிருப்பது சரியானது. இருந்தாலும் ஹதீஸிலே உள்ள வார்த்தையின்படி இது சரியானதா என்று கேட்டால் அதுவும் இல்லை. அதே நேரத்தில் இவர்கள் 2வது அமர்வு என்று எழுதியது ஒரு இடத்திலே பிழைக்கும். அது என்ன என்றால், வித்ர் தொழுகையை ஒரு ரக்காத் நாம் தொழும்போது அது தொழுகையின் இறுதி அமர்வாகவே, அத்தஹியாத்திற்கான இறுதி அமர்வு முதல் ரக்காத்திலேயே இடம்பெற்றுவிடும். ஒரு இருப்புத்தான் அந்த ஒரு ரக்காத்திலே இருக்கும். ஆகவே ஒட்டுமொத்தத்தில் தெரிந்தோ தெரியாமலோ 2வது அமர்வு என்று இங்கே எழுதப்பட்டிருப்பது பிழையானதாகும். மூல ஹதீஸான அரபு மொழியிலே பதியப்பட்டிருக்கின்ற அந்த ஹதீஸிலே இந்த வார்த்தை கிடையாது. சரியான வார்த்தை இறுதி அத்தஹியாத்திற்கான அல்லது தஷஹுதிற்கான அமர்விலே இந்த 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். எனவே சட்டம் என்னவென்றால், தொழுகையை முடிக்கின்ற எந்த ஒரு தஷஹுதிற்கான அமர்வு, ஒரு ரக்காத்திலே தொழுகை முடிகின்றதென்றால் அந்த தஷஹுதிற்கான தஹியாத்திற்கான அமர்விலே இந்த 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடப்பட வேண்டும். 2 ரக்காத் கொண்ட தொழுகையாக இருந்தால் அதிலும் ஒரு முறைதான் அத்தஹியாத்திற்காக நாங்கள் அமர்வோம். அந்த தொழுகையை முடிக்கின்ற அந்த அத்தஹியாத்திற்கான இருப்பிலே அத்தஹியாத்தை ஓதி அதன் பிறகு தஷஹுத் என்ற அதனோடு சேர்ந்து வரக்கூடிய அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அதனையும் சொன்னதன் பிறகு அதன் பிறகு 2 ரக்காத்துக்கள் கொண்ட தொழுகையின் இறுதி அமர்வு என்பது அந்த 2வது ரக்காத்திலே நாம் அமர்கின்ற அந்த முதலாவது அமர்வு என்பதாக அமையும். எனவே அதிலே இறுதியிலே நாம் ஓத வேண்டும். ஒட்டு மொத்தத்திலே தொழுகையை முடிக்கின்ற, அது ஒரு ரக்காத்தாக இருந்தாலும் சரி, 2, 3, 4 இப்படி எத்தனை ரக்காத்துக்களாக இருந்தாலும் அந்த தொழுகையை முடிக்கின்ற போது ஹதீஸிலே வந்ததன் பிரகாரம் இறுதி அமர்விலே இந்த 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். இதுவே ஹதீஸின் தெளிவாகும்.